வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் 2 நாளாக மழை, இன்றைக்கி பழையபடி வெயில் அடிக்குது. அதனால் இப்போ செடிகளுக்கு நம்ம ஃபங்கஸ்டாக நிறையா வந்திருக்குது. இந்த பூச்சியாக நிறையா இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பஞ்சகாவியாக தெளிக்க போகிறோம் செடிகளுக்கு. அதோட நான் மல்லிச்செடியும் வெந்தயம் போட்டிருந்தேன்ல, அது எப்படி முளைச்சிருக்குன்னு காமிக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், வெந்தயம் எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்லிச்செடி ஃபுல்லு முளைச்சிருச்சு பாருங்கள். அதான் மல்லிச்செடி முளைக்க 7 நாள் ஆகும், வெந்தயம் 3 நாளிலே முளைச்சிரும். இது இன்னும் 1 வாரம் ஆயிடுச்சுன்னா சரி, நம்ம எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் போட்டு வதக்கி சாப்பிட்றலாம். மல்லிச்செடிக்கு 22 நாள் ஆகும் நம்ம எடுக்கிறதுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம எல்லா செடிகளுக்கும், காய்கறி செடிக்கு, பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்வோம், பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்புறம் தான் ஃபங்கஸ் இல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருது பாருங்கள், அது இல்லாமல் வராமல் இருக்கும். அதுபோக நம்ம என்ன செய்வோம், செடி நல்லா செழிப்பாக இருக்கும். அதனால் இலையில ஃபுல்லாக என்ன செய்வோம், இப்போ நம்ம தெளித்து விடுவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், பஞ்சகாவியா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். பஞ்சகாவியாவை இப்படி 5 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதை என்ன செஞ்சாலும் நம்ம அப்படியே குலுக்கி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுணும். எல்லா செடிக்கும் மேலே என்ன செஞ்சிடணும், அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அப்படியே சூப்பராக வந்துடும். எல்லா செடிகளும் என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். தக்காளி செடியிலலாம் புதுசாக பூ வர ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி மருதாணி எடுத்தேன்ல, அதில் இந்த மிளகா நாற்றுலையும் குட்டி குட்டியாக மிளகா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிளகாலையும் பாருங்கள், பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு, சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கிட்டு கத்திரிக்காய், சீனி அரக்காய் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் என்ன செஞ்சிடுவோம், நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் இலை மேலேயாவும். பண்ணி விட்டோம்னா சரி, நல்லா சிறப்பாக வரும். இலையிலலாம் சின்ன சின்ன ஓட்டைகளாக வருது, அந்த ஓட்டைகள்லாம் என்ன செய்யாது, வராது நமக்கு. சிறப்பாக இருக்கும். பஞ்சகாவியம் நம்ம எளிமையான முறையிலே செய்யலாம். நம்ம பசுமாடு வச்சுருந்தாங்கன்னா, பால் வாங்குவோம்ல, அவங்ககிட்டே நம்ம போனோம்னா பசும்பால், கோமியம் வாங்கிக்கலாம், சாணி, அது போக தயிர், நெய், அப்புறம் பசும்பால், 5மே என்ன செஞ்சுங்க, கலந்து ஒரு 2 வாரம் மூடி வச்சுருங்க. 2 வாரம் கழித்து என்ன செஞ்சலாம், நம்ம செடிகளுக்கு என்ன செய்யலாம், ஊற்றலாம். ஊற்றினா செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லா செடியுமே நல்லா வர ஆரம்பிச்சிடும். இங்கிட்ட ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன், இங்கிட்ட கத்திரிக்காய் செடி, இதில் ஒரு பப்பாளி, இந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்னது, கல்வாழை. இந்த பையிலே மிச்சத்தை எடுத்து வச்சுருக்கேன். இங்கேயே 2 ஊனி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா செடியெல்லாம் அந்த மேலே துடைச்சுட்னா சரி, செடி எல்லாமே நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடினாலும் சரி, தரையில் வச்சுருக்க செடினாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன செய்யலாம், இதை நம்ம என்ன செய்யலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பாருங்கள், முருங்கை மரம் எல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சுன்னு பாருங்கள். தரையில் வச்சோம் நல்லா செழிப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பப்பாளி கண்ணையும் பாருங்கள், தரையில் வச்சோன்னே நல்லா உயரமும் வர ஆரம்பிச்சிருச்சு. பையில் இருக்கும்போது சின்னதாக இருந்துச்சு, இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ உயரமாக வந்துட்டாங்கன்னு. நல்லா இப்போ தான் நல்லா வேர் பிடிச்சிருக்கு. வேர் பிடிச்சி நல்ல பூவெல்லாம் என்ன செய்யுது, நல்ல பரும்பு வந்துடுச்சு, சூப்பராக வருது. இங்கனக்குள்ளக்கே ஒரு கல்வாழை ஊனி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஊனி இருக்கேன் பாருங்கள், இந்த ஊனி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கருணக்கிழங்கு 3 கிழங்கு ஊனி வச்சுருக்கேன். செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்கள். கொய்யா மரத்துக்கு இப்போ நல்லா நிறைய உரம்.
இந்த பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் நிற்கிறனால முருங்கை விதை விழுந்து விழுந்து இங்கே பாருங்கள், முருங்கை கன்று எத்தனை நிற்கின்னு பாருங்கள். இதில் 2 கன்று நிற்கிது, 3 கன்று நிற்கிது முருங்கை மரம். யாரும் கேட்டாங்கன்னோட கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக செழிப்பாக வந்திருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் உயரம் வளர விட்டு கீரை மட்டும் இதில் பறித்து கொடுன்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இங்கே 3 இருக்குது, இந்த அங்கிட்டு ஒரு 2 இருக்குது. ஒரு அவரைக்காய் வந்துச்சுன்னு நம்மளை பட்டரை பீன்ஸு அதில் ஊனி விட்ருக்கேன். இந்த இடத்துல இந்த மரத்தில் அப்படியே போகட்டும்னு. இன்னொரு பட்டரை பீன்ஸு அதில் இருக்குது, காமிக்கேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இன்னொரு பட்டரை பீன்ஸு. இதே ஏதோ கம்பளிப்பூச்சி இலையெல்லாம் கடிச்சிருக்காங்க. நான் கம்பளிப்பூச்சி தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாதி இலையை தின்றுச்சு பாருங்கள். இந்த மழை நேரம் அந்த கம்பளிப்பூச்சி தொல்லை தான் நிறையா இருக்கும். வெண்டைக்காயும் போடணுன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதில் ஒரு மிளகாய் செடி இருந்துச்சுல்ல, அதில் என்ன செஞ்சுருக்கேன், முனையை நல்லா கிள்ளி விட்டுட்டேன். நேற்றாக மழையோடு கிள்ளி விட்ருக்கேன். இந்த மழை பெஞ்சுன்னு சரி, சைடு நல்லா பிரான்ச் நிறையா அடிக்கும். அடித்தா மிளகாய் இல்லாமல் நிறைய எடுத்துக்கிடலாம். அதில் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் செடிகள்லாம். மல்லிகைப்பூ கொண்டு நல்லா சிறப்பாக வருது பாருங்கள். இது பாருங்கள், சைடு தளிர் எப்படி அடித்து போகுது பாருங்கள். பதியம் போட்டதில் இங்கே பாருங்கள், இங்கேருந்து முளைச்சி இந்த பாருங்க, இதுலேருந்து முளைச்சிட்டாங்க. எவ்வளோ நீளம் பேசுன்னு பாருங்கள். பதியம் போட்டதை எடுப்புமான்னு பார்க்க, ஆனால் 45 நாள் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நல்லா தளிர் வந்துருச்சு. நல்லா சிறப்பாக இருக்குது. மழை பெஞ்சனையும் எல்லா செடியுமே நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ரோஸில் 7 days ரோஸில் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். செடியெலாம் நல்லா செழிப்பாக இருக்காங்க. இது வந்து பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸில் எவ்வளோ தளிர் வந்திருக்கு பாருங்கள். 1, இது ஒரு 2, இந்த 1 3, இந்த இடத்துல 1 வந்திருக்கு 4, இங்கிட்டு பாருங்கள் 1 5 6 7 வந்திருக்கு. 7 தரலையும் மொட்டு வரும். இன்னும் செம்பருத்தி பாருங்கள், நல்லா எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு. இது நிறைய மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெள்ளை செம்பருத்தியில் நிறைய புதுசாக தளிர் வந்துச்சுல, தளிர் வந்து குட்டி குட்டியாக மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பஞ்சகாவியம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பாருங்கள். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பஞ்சகாவியம் ரெடி பண்ணுறத. தேங்க்யூ.